திரு விவேக், சென்னையிலையும் நடக்குது இல்லையா போராட்டங்கள்? அதை தாவேகா அரசே வந்து கைது நடவடிக்கையில் ஈடுபடுது, அவங்கள போராட்டம் செய்ய விடமாட்டேன்ற விமர்சனம் இருக்கு. இல்லை, டெல்லியில் நடக்கக்கூடிய போராட்டத்தை எதையும் நேரடியாக ஒப்பிட முடியாது. இங்கே நடத்தப்பட்ட போராட்டங்கள் காசு வந்து ஒன்று தான். ஆனால் இங்கே நடத்தப்பட்ட போராட்டங்கள் குறிப்பிட்ட கட்சி பின்புலத்தை சேர்ந்த மாணவர் அமைப்புகள் SFI, DFI அவர்கள் நடத்தியது. அங்கே நடக்கிறது கூட்டணி கட்சினால ஒரு போராட்டத்திற்கு உரிமை இருக்குல்ல, அவர்கள் போராட்டம். அது நேரடியாக ஒப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். அது வெகுமக்கள் எழுச்சி, அங்கே நடந்துட்டு இருக்கிறது வெகுமக்கள் எழுச்சி. ஸோ நேரடியாக அதை ஒப்பிட்டு இதை பார்க்க முடியாது. இதற்கு அமைச்சர் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் கூட பதில் சொல்லியிருக்காரு. இது இப்போ நம்ம வந்து தார்மீக ஆதரவு கொடுப்பதற்காக தான் நீங்கள் போராட்டன்ற வடிவத்தை தேர்ந்தெடுக்கிறோம். தார்மீக ஆதரவை நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்தில் முறையாக அனுமதி வாங்கி கூட நம்ம போராடலாம். அதுக்கு சாலைகளில் உட்கார்ந்து திடீர்னு அண்ணா சாலையில் வந்து சாலையில் உட்கார்ந்து அவசியம் இல்லை. அவ்வளவுதான் அதில் வந்து அரசாங்கம் சொல்லக்கூடியதை தவிர அதில் ஒரு சிலருக்கு வந்து போலீசார் இல்ல அமைச்சர் சொல்றாங்க நெறியோட நடக்கிற போராட்டத்தை நாங்க அனுமதிப்போம், வழி நடக்கக்கூடிய போராட்டங்களை தூண்டுதல் பேர்ல வர போராட்டத்தை அனுமதிக்க முடியாதுன்றாரு. இல்ல, அப்படின்னா இன்ஸ்டிகேட்ன்ற வார்த்தை பயன்படுத்துறாரு. அது திடீரென இன்ஸ்டிகேட் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. அவர் சொல்றது உளவியல், யாரோ இன்ஸ்டிகேட் பண்றாங்க, அது உளவியல் தூண்டலும் சேர்ந்து தான் அவர் சொல்றாரு. அவர் வந்து பொலிட்டிக்கல் இது இருக்கு அப்படின்ற அர்த்தத்தில் மட்டும் அதை யாரு கம்யூனிஸ்ட் கட்சி தூண்டுதா? இல்ல இந்த போராட நினைப்பவர்களுக்கு ஒரு போராட்டத்தை பார்க்கிறோம், இளைஞர்களா இருக்காங்க, அவங்களுக்கு போராட்டம்னு தோணுனா டக்குனு ரோட்ல வந்து உட்கார்ந்துறது இருக்கு. அந்த உளவியல் தூண்டுதல தான் அவர் வந்து சொல்றாரு. பொலிட்டிக்கல் இன்ஸ்டிகேஷன் அவர் சொல்லல. பொலிட்டிக்கல் இன்ஸ்டிகேஷன் இருக்குன்னா அது விசாரித்தாலும் தெரியும், அது இருக்கான்னு இப்ப விசாரித்ததான் தெரியும். அறவழியில் நீங்க நேரடியாக அந்த போராட்டத்துக்கு தார்மீக ஆதரவு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் கொடுக்குது. இதுல யாருக்கு மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் ஒரு பர்மிஷன் வாங்கி அதற்கான இடத்தில் போராடினா அது முறையான வழியில் சரியா நடக்கும், அவ்வளவுதான். இதுல வந்து மற்றபடி போராட்டங்களை ஒடுக்கணும், யாரையும் வந்து மாணவர்களை தடுக்கணுன்றதுனால இல்ல. இன்னொன்று இங்கே போராடுவது வெகுமக்கள் எழுச்சி வடிவத்துக்குள் போகிறதுக்கான சூழல் இங்கே கிடையாது. ஏன்னா இது வந்து ஒன்றிய அரசுக்கு எதிராக நடக்கக்கூடிய, ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய NTA தேசிய தேர்வு முகமைக்கு எதிராக அந்த அமைச்சருக்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டம். இப்ப இது காங்கிரஸ் மேல வைக்கிற மாதிரியான விமர்சனம் உங்க மேலே நேத்து ராகுல் காந்தி அரெஸ்ட் ஆகிற வரைக்குமே தாவேக்காவே இதுல பெருசா நிலைப்பாடு எடுக்கல. அது ஒரு ஸ்ட்ராங்கா நாங்க சோனம் வாங்சு கூட நிக்கிறோம், ஆதரிக்கிறோம், இந்த மாணவர்களோட பேசுறோம் சொல்லல. இதுல நிலைப்பாடுகள் சார்ந்து ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு. அவர்கள் இந்த நீட் தேர்வை சீரமைக்கணும் அப்படின்ற குரல் மட்டும்தான் ஆரம்பத்தில் வந்து இருந்தது. இப்போ இன்னைக்கு லாஸ்ட் 3 டேஸில், அதாவது ஜூலை 20 வந்து பார்லிமெண்ட் இருந்தது. அவர்கள் அதை விட்டு தான் வந்து சலா நம்ம சன்சான் அப்படின்ற மாதிரி நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியை வந்து அவர்கள் தொடங்குகிறார்கள். அப்பத்திலிருந்து அது ஒரு புதிய வடிவத்தை வந்து மெல்ல வந்து அடையுது. நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டத்தை ஒட்டி பேசிட்டு இருந்தோம். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நானும் வந்து 10 நாள் வந்து முழுமையாக நான் வந்து களத்தில் இருந்தேன். எனக்கு வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் அது என்ன வடிவத்தில் தொடங்கியது, எப்படியெல்லாம் பரிமாறியதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் என்னன்னா ஜல்லிக்கட்டு போராட்டமும் மெல்ல இப்படி தொடங்கி இப்படி தான் அதனுடைய வடிவ மாற்றம் வந்து நடந்தது. எல்லா பிரச்சனைகளும் பேசுறது அப்படின்றது. அப்போ இது கிளியர், இன்னைக்கு ஸ்டேஜில் இது கிளியர். வடக்கில் இருக்கக்கூடிய வட மாநிலங்களுடைய அர்பன் சபால்டன் அப்சர்ஜ், இது வந்து வடக்கில் இருக்கக்கூடிய அர்பன் சபால்டன் அப்சர்ஜ் இன்னைக்கு மெல்ல இந்த 2-3 நாட்களில் வந்து தொடங்கி இருக்கு. அப்ப அவர்கள் எல்லா குரலையும் பேச தொடங்குறாங்க. புரியுற மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய நகர்ப்புற இருக்கக்கூடிய மாணவர்கள், குறிப்பா ஒரு குடும்பங்கள், ஏழை நடுத்தர மாணவர்கள் அப்படி சொல்லலாம். மாணவர்கள் மட்டும் கிடையாது, குடும்பங்கள் எல்லாம் வெவ்வேறு நபர்களும் அதுல வந்து குடும்பங்கள், பெற்றோர்கள் எல்லாரும் தாத்தா பாட்டி வரைக்கும் எல்லாரும் வந்து பாக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து வேற சில பொலிட்டிக்கல் டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இருக்கு. சித்தார்த் குறிப்பிட்ட மாதிரி அவர்கள் அத்தனை பேரும் மிக நடுத்தர வர்க்கம், அதுக்கு கீழே நடுத்தர வர்க்கம், அதற்கு கீழே இருக்கக்கூடிய அவருக்கு மிக என்னன்னா தாங்கள் வாக்களித்த அரசு வந்து நீங்க வந்து பாஜகவுக்கு தான் அவர்கள் வாக்களித்திருக்கார்கள். மிக பெரும்பான்மையானவர்கள் பாஜகவுக்கு தான் வாக்களித்திருக்கார்கள். அப்போ வந்து அவர்கள் பிரச்சனையை நீங்க பாருங்க. இப்போ ஆரம்பத்துல இருந்து இதில் அரசியல் கட்சிகள் இன்றைக்கு எடுக்கக்கூடிய நிலைப்பாடுங்கிறதுமே அவர்கள் போராடுவதற்கான உரிமையை உறுதி செய்யுங்கள். இந்த இடத்துல தான் எல்லா அரசியல் கட்சியும் வந்து நிக்கிறோம். இதுல யாருக்கும் வந்து மாற்று கருத்து கிடையாது. ஆனா அவர்கள் வைக்கிற கோரிக்கைங்கிறது இருக்குல்ல, அதற்கு வந்து நீங்க கோரிக்கைக்கு இசைவு தெரிவிங்கள். இதே இடத்துல வந்து எல்லா கட்சியும் வந்து நிக்கிறோம். இந்த இடத்துக்கு நீங்க ஏன் ஒரு மாசமா வரல? அதுக்கு தான் நான் பதில் சொன்னேன். இப்போ ஜூலை 20ஆம் தேதி ஒரு நாடாளுமன்ற பேரணியை தொடங்கிய பிறகுதான் வந்து அதனுடைய வடிவ மாற்றமே வந்து வருது. அதற்கு முன்பு வரைக்கும் இந்த நீட் தேர்வு தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலக வேண்டும், இந்த நீட் NTA வந்து மறுசீரமைக்க வேண்டும். இல்ல நீங்க ஒரு ஆதரவு தெரிவிச்சுக்கலாம். நீட் தேர்வு தார்மீக ஆதரவு என்பது நம்ம வந்து கொடுக்கிறது தான். தார்மீக ஆதரவு இல்ல, யாருமே எந்த கட்சியும் எக்ஸ்பிரஸ் பண்ணல. நீங்க அதை தான் நான் சொல்றேன். நீங்க வந்து இது ஒரு பொலிட்டிக்கல் அவுட்பஸ்டா வருகிற பொழுது, இது பொலிட்டிக்கல் அவுட்பஸ்ட்ன்ற இடத்தை நோக்கி நகர்கிறது, ஜனநாயக ரீதியாக அவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் என்ற இடம் வருகிற பொழுதுதான் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் அங்க அக்கௌண்டபிலிட்டி வருது. இப்போ நீங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பொறுத்தவரை ஜல்லிக்கட்டு போராட்டத்தினுடைய பிரதானமான ஒரு பண்பு வந்து என்னன்னா, அவர்கள் எந்த அரசியல் கட்சியும் உள்ள விடவில்லை. அன்றைக்கு வந்தவர்களை கூட அடித்து வெளியே விரட்டினார்கள். நான் பேர சொல்ல விரும்பல எந்த கட்சி தலைவரையும். மிகப்பெரிய தலைவர்கள் உள்ள நுழைந்த போது கூட நான் கண்ணால் பார்த்திருக்கேன், அடிச்சு வெளியே விரட்டினாங்க. ஆனா இவர்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை என்கேஜ் பண்றாங்க. அவர்கள் வந்து ஆதரவு கொடுத்தால் அதை கேட்கிறார்கள், எங்கள் குரலை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு என்னன்னா ஒரு குறிப்பிட்ட தீர்வை வந்து
அதாவது இந்த நீட் எக்ஸாமினேஷன்ஸை இப்போ வந்து ரீஃபார்ம் யாராவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இந்த குரல் தான் வந்திருக்கு. அது பாதிக்கப்பட்டவர்கள். ஏன்னா ஜல்லிக்கட்டுக்கு இதற்குள்ள பிரதான வேறுபாடுங்கிறது, ஜல்லிக்கட்டுக்காக போராடியவர்கள் ஜல்லிக்கட்டை பார்க்காதவர்கள் கூட அதில் போராடினாங்க. ஆரம்பத்தில் வந்து ஜல்லிக்கட்டை ஒரு முறை கூட வாழ்க்கையில் பார்க்காதவர்கள் கூட அதில் போராடினாங்க. ஆனா இதுல வந்து கோர் எமோஷன்ங்கிறது பாதிக்கப்பட்ட மாணவர்கள். உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டு இந்த நீட் தேர்வை ஆதரித்து, அதாவது முக்கியம் இல்ல, நீட் தேர்வை ஆதரித்து நீட் தேர்வு வந்தால் தங்களுடைய மருத்துவ கனவுகள் வந்து எளிமையா நிறைவேறும் என்று நம்பியவர்கள் இன்று ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். அதனால இப்ப நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதுல நம்ம பின்பற்றிட்டு இருக்க டயலாக்ங்கிறது வித்தியாசமானது. நீட் தேர்வே ஒரு மோசடியானது, நீட் தேர்வு சமூக நீதிக்கு எதிரானது, நீட் தேர்வு மாநில நாங்க அப்பவே சொன்னோம் அந்த இடத்துல இருக்கும். எல்லா கட்சிகளும் அதை தான் சொல்றாங்க. இப்ப நீங்க இதுலயும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கட்சிக்கும் அதுல வந்து மாற்று கருத்து வந்து கிடையாது. அப்ப நாம இதை இன்னும் வந்து சரியான பாதையில் வந்து இப்ப வந்து முதலமைச்சர் கொடுத்திருக்க அறிக்கையா இருக்கட்டும், எதிர்கட்சியில அதிமுக ஸ்டாலின் கொடுத்திருக்கையா இருக்கட்டும், ரெண்டு பேரும் சொல்ற ஒத்து போகிற உடனே ஒண்ணு வந்து நின்றதுல நீட்டை அபாலிஷ் பண்றது அதுதான் இதற்கு தீர்வு என்று சொல்றது இருக்குல்ல. அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம நிக்கிறோம். மற்றபடி இந்த சபால்டன் எழுச்சிங்கிறது இருக்குல்ல, வடக்கில் இருக்கக்கூடிய சபால்டன் எழுச்சி, இது வந்து இங்க 2024 நாங்கள் கட்சி தொடங்கி இந்த மாற்றங்களை, இளைஞர்களை, உணர்வுகளை உள்வாங்கிய பொழுது இதை நாங்கள் வந்து உணர்ந்தவர்கள் தான். இது வந்து நடக்கும், இந்தியாவின் மற்ற பகுதிகளிலும் நடக்கும் அப்படின்னு நாங்க மிக 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 ஜனநாயக பூர்வமாக இதற்கு முன்பு இருந்த மரபார்ந்த அரசினுடைய முக்கியமான கூறுகள் இருக்கு இல்லையா, பெரியார் அரசியல், அண்ணா அரசியல், காமராஜர் அரசியல் என்று ஒரு 50 தலைவர்களை நாங்கள் வந்து எடுத்துக்கொண்டு அவர்களுடைய முக்கிய பங்களிப்புகளை எடுத்துக்கொண்டு இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தான் சிக்கல் என்பதை கரெக்டா காயின் பண்ணி அதை நாங்கள் வந்து ஒருங்கிணைத்தோம். இல்லைன்னா இங்கேயும் இதுதான் நடந்திருக்கும். இந்த சிதறல் இருக்கு இல்லையா, மக்கள் ஒரு பெரிய எழுச்சி வந்து இங்க ஒரு வடிகாலா இருந்துச்சு, அங்க ஒரு வடிகால் முறையான ஜனநாயக வடிகாலாக அங்க இருந்திருக்கும். இப்ப அவர்கள் அந்த இடத்துக்கு முயற்சிக்கிறார்களா தெரியல. சிஜேபி வந்து காங்கிரஸ் அதுக்கான சரியான வடிகாலை கொடுக்கலையோ இல்ல, காங்கிரஸ் வந்து இன்றைக்கு அக்செப்ட் பண்றாங்களா காங்கிரஸ்? ராகுல் காந்தி அங்க போவதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதும், ராகுல் காந்தியை அவர்கள் தங்களுக்கு முகமாக பார்க்க தொடங்குவதும் முக்கியமான மாற்றம், சாதாரணமான மாற்றம் கிடையாது. சித்தார்த் பேசும்போது கூட குறிப்பிட்டு காட்டினார் இல்லையா, there is a no leader in the north to address the issues of youth. அங்க இருக்கக்கூடிய வடக்கில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பிரச்சனை அட்ரஸ் பண்றதுக்கு இஷ்யூ இல்ல. ஒருவரை ஓரளவுக்கு குறிப்பிட்டு காட்டலாம் என்றால் மிச்சம் இருப்பது அகிலேஷ் யாதவ் மட்டும்தான். ஏன்னா அவர் மிகச்சிறப்பாக இன்னைக்கு பார்லிமெண்ட்லயுமே பேசியிருக்காரு. 24 தேர்தலை இந்த எல்லா பிரச்சனையும், யூத் எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மற்ற நீங்க வந்து இந்துத்துவ அரசியலை முன்வைத்து நீங்க நடத்தக்கூடிய மழுங்கடிக்கிற மற்ற பிரச்சனைகள், இடஒதுக்கீடு சார்ந்த பிரச்சனைகளை, தலித் மக்களும் மற்றவர்களும் எல்லாத்தையும் அழகா ஒருங்கிணைத்து அவர் அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தார். அதனாலதான் அவரால் அந்த தேர்தலில் வெற்றி பெற முடிந்தது. அப்ப இது ஒரு செய்தியை வந்து சொல்கிறது. தமிழ்நாடு தொடங்கி வைத்ததை, தமிழக வெற்றி கழகம் ஜனநாயக பூர்வமாக தொடங்கி வைத்ததை இன்று வடக்கில் இருக்கிறவர்கள் உள்வாங்க தொடங்கி இருக்கிறார். கேட்போம். கஸ்தூரி மேடம், ஆர் யூ வரிட்? இது வந்து இவர் சொல்றதுல இந்த பாயிண்ட்ஸை நம்ம பார்க்கும்போது பாஜகவுக்கு வாக்களித்தவர்கள் வட மாநிலங்களில் நீங்க எங்கெல்லாம் கோலோச்சினீங்களோ அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் they are disappointed with you இன்னைக்கு, அதனுடைய வெளிப்பாடு அப்படின்னு. இது வந்து இந்த நீட்டு பிரச்சனையை தாண்டி பாஜக கவலை அளிக்கிற விஷயமா நீங்க பார்க்கல? மேம் கேட்கல மேம், மியூட்ல இருக்கீங்களா? சாரி, எஸ், இப்ப கேக்குதுங்களா? எஸ், இப்ப கேக்குது. அதாவது மக்களுடைய எண்ண ஓட்டத்தையும் அன்றாட பிரச்சனைகளையும் எந்த ஒரு அரசு சரியாக உள்வாங்கி செயல்படுகிறதோ அந்த அரசுக்கு தான் வந்து ஒரு லாஞ்சிவிட்டி இருக்கும், நீண்ட நாட்கள் அவங்கள வந்து மக்கள் ஆதரிப்பாங்க. இன்னைக்கு நீங்க கேட்டீங்க இல்லையா, இஃப் யூர் வரிடுன்னு, அதுக்கு முன்னாடி 2 விஷயத்த முரண்களை நான் சுட்டி காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். கணநாதன் அவர்கள் அருமையா பேசுறாரு, அவரே சொன்னதையே தான் நான் சொல்றேன். நம்பர் 1, சப்பால்டர்ன்ஸ், அந்த நார்த் இந்தியன் சப்பால்டர்ன்ஸ் உடைய ஒரு எழுச்சி, தன்னெழுச்சின்னு சொல்றாரு. காக்ரோச் ஜனதா பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரொஃபைல் அங்க ஃபிட் ஆகல. அதுல இன்னைக்கு நீட்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய புரட்சியை, எனக்கு நீட்டுல வந்து ஃபெடரலிசம்ங்கிற முறையிலையும் தமிழ்நாடு அப்படிங்கிற முறையிலையும் எனக்கு நீட்டுல முழு ஏற்பு கிடையாது, முழு ஒப்புதல் கிடையாது. என்னுடைய வரலாறுல நீட்டை விமர்சித்தது அதிகமாக இருக்கும், நீங்க போய் பார்க்கலாம். நான் சொல்றேன், நார்த்துக்கும் சவுத்துக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. இங்க நம்ம படிப்பை வந்து மிகப்பெரிய அளவுல வைத்த கட்டி வாய கட்டியாவது பிள்ளைகளை படிக்க வைப்போம். நார்த்ல அந்த வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட, காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட முடியாம, பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட அத்தனை ரூரல் சப்பால்டன்ஸ்க்கு நீட் ஒரு வரப்பிரசாதமாக வந்தது. இத அவங்க வந்து இது பண்ணி இருக்கிறாங்க. மோசம் போயிட்டோமோன்னு நினைச்சு அவங்களோட அந்த கோவத்தினோட வெளிப்பாடு. மேடம் கரெக்ட்.
கரெக்ட். நீட்டுங்கிற ஒரு காரணம் ஒரு மிகப்பெரிய காரணி. பாஜக பேக் டு பேக் இதுவாகுது. உத்தரப்பிரதேசிலும் மத்திய பிரதேசிலும் ஜெயிப்பதற்கு காரணமே நீட் வந்து ஒரு முக்கிய காரணி அப்படிங்கறத நீங்க அரசியல் ரீதியா புரிஞ்சுக்கணும். ஒண்ணு இருங்க மேடம், நான் சொல்லிடுறேன். ஏன்னா நான் ரிமோட்ல இருக்கேன். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இப்ப ஒரு ஏமாற்றம் வந்திருக்கு. நாம ஓட்டு போட்டவர்கள் நமக்கு எதிராக திரும்பிட்டாங்களா அப்படிங்கிற தாட் வருதுன்னு சொன்னாரு. அதுக்கு முன்னாடி நான் தாவேக்காவே அதை கேட்கிறேன். தாவேக்கா எதற்காக ஓட்டு போட்டார்கள் மக்கள்? இருக்கக்கூடிய இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய திராவிட அரசியலை மாற்ற வேண்டும் அப்படின்னு ஓட்டு போட்டாங்க. அத விவேகானந்தன் அவர்கள் இன்னைக்கு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு தாவேக்கா எப்படி இருக்கு? கொஞ்சம் கொஞ்சமா கங்கா சந்திரமுகியா மாறியாச்சு. அந்த திராவிட எதை எதிர்த்து இவர்கள் பேசினார்களோ, என்ன இதுக்கு மேல என்ன சொல்லணும், அவங்களை தோற்கடித்து தாவேக்கா எங்கெல்லாம் வந்து எதிர்த்து பேசினாங்களோ அந்த காங்கிரஸ் 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க எலெக்ஷனும் போது. அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு தாவேக்கால இருக்கிறாங்க. இவங்க எந்தெந்த கொள்கைக்கெல்லாம் வந்து இல்லைன்னு சொன்னாங்களோ, நீட்டுக்கு காங்கிரஸ் ஆதரவு, திமுகவோட சேர்ந்துக்கிட்டு 2010ல இருந்து நீட்டு தான் காங்கிரஸ் தான் நீட்டை கொண்டு வருது. அதையெல்லாம் இப்ப பேசவே முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில உட்கார்ந்துருக்காங்க. அடுத்த முரணியும் சொல்றேன், அங்க ஜந்தர் மந்தர்ல நடந்த இதுல ப்ரொட்டஸ்ட்ல யாரும் எந்த போலீஸ் அடக்குமுறையும் வந்துடல. அங்க அவங்க இடத்த விட்டு போகி கலவரம்னு மிகப்பெரிய கலவரத்துக்கான அடிகோல்றாங்க. அப்படிங்கும் பொழுது வேற வழி இல்ல, போலீஸ் கடமையை செய்யுது. அதை நீங்க முதல் நாளே செஞ்சிட்டீங்களேயா? நேத்து வந்து ஆசாதி லேக்கே ரயங்க அப்படின்னு ஹிந்தியில 2 தடவை சொன்னதும், நாளைக்கு ஜனநாயகன் ரிலீஸ், இது என்னடா வம்பான்னு இன்னைக்கே அடிச்சு துரத்துட்டீங்களா எல்லாரையும்? அதை நான் பாராட்டுறேன். ஏன்னா திடீர்னு ரோட்டுல வந்து நின்று போராட்டம் பண்ணா என்ன பண்ணுவீங்க நீங்க? ஒரு புது அரசாங்கம், யூ ஹாவ் டு டூ. ஆனா யார் பண்ணது? உங்க கூட்டணி கட்சிக்காரங்க, உங்க கூட்டணி கட்சிக்காரங்களுடைய சார்ந்த இயக்கங்கள் அவங்கதான் பண்ணாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? இப்ப சொல்றீங்க எங்களுக்கு வந்து நீங்க வள்ளுவர் கோட்டத்துல பண்ணிருந்தா ஓகே, ஆனா திடீர்னு ரோட்ல வந்தா ஓகே இல்ல சொல்றீங்கல்ல. இதேதானேங்க. அவன் அடுத்த இன்னும் இவருக்கும் நாம சொல்ல வேண்டியிருக்கு. இனி மற்றவர்களுக்கு நீங்க கேட்ட கேள்விக்கே நான் சொல்றேன். ஆசாதி லேக்கே ரயங்கே இனியன் ராபர்ட் சொன்னாரு. அது என்ன சுதந்திரத்துக்காக ஒரு முழக்கம் கொடுக்கறது வந்து தவறா, தேச துரோகமா? ஏன் பாரத் மாதா கி ஜெயின்னு சொன்னா பதற ஆள் தானே நீங்க? அது தேச துரோகம் மாதிரி ஒவ்வொரு தரமும் அதையே அடக்குமுறைன்னு சொல்ற ஆட்கள் தானே நீங்க? இப்படி நீங்களே உங்களுக்கு வேணும் போது ஆமா, இன்னொரு உங்களுக்கு வேணாங்கும் பொழுது இல்ல. ஒரே ஒரு அஜெண்டா தான் மேடம். இங்க இருக்கிற குரூப்ல எல்லாரும் பாஜக பண்ணா அதை எதிர்ப்பாங்க. இன்னைக்கு இந்த போராட்டத்துல கூட அகிலேஷ் யாதவ்ல இருந்து எல்லாரும் வந்து கலந்துட்டது காரணம் ஆவாதுங்க. அவங்களுக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்களையும் திட்டி இருக்காங்க. காங்கிரஸ காக்ரோச் ஜனதா பார்ட்டி திட்டி இருக்குது. அவங்க வந்து ஒரு எலிட் போராட்டங்கள். ஆனாலும் அந்த மாணவர்களோட ஜனநாயக உரிமைக்காக தானே அவங்க அங்க போறாங்க. எங்களை திட்டுங்க, பிரச்சனை இல்ல. சொன்னவர்கள் இன்னைக்கு பாஜகவை பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கும் பொழுது எதிர்க்க இது ஒரு மிகப்பெரிய துருப்பு சீட்டு அப்படின்னு எல்லாரும் ஓடி ஆறாங்க. இதுல நான் வந்து மறுபடியும் சொல்றேன், மாணவர்களுக்காகவும் மக்களுக்காகவும் நீதி கிடைக்க வேண்டும் நானும் நினைக்கிறேன். என்னுடைய நிலைப்பாடே டயலாக் முன்கூட்டியே நடந்திருக்கணுங்கிறது தான். ஆனா இப்ப இந்த பிளாக்மெயில் மாதிரி எல்லாம் பண்ணா யாருங்க டயலாக் வருவாங்க? நான் வருத்தப்படுறேன். ராகுல் காந்தி வந்து ஒரு நல்லா போய்கிட்டு இருந்த விஷயத்தை கெடுத்து விட்டுட்டாரு. இப்ப இந்த மாணவர்களுக்கு கொஞ்ச நஞ்ச மாணவர்கள் இல்லவே இல்லன்னு நினைச்சுக்காங்க மேம். இதுக்கு தீர்வு சொல்லுங்க. இத்தனை ஆயிரம் மாணவர்கள் ஜந்தர் மந்தர்ல ராத்திரி பகலா உட்கார்ந்துருக்காங்கல்ல, அவங்களுக்கு சொல்லுங்க எவ்வளவு நல்லா போயிருக்கோங்க. இல்லங்க, நான் நினைச்சுக்கிறது என்னங்க, அவர் இல்லாம இருந்தா எவ்வளவு இல்லங்க. ஆனா பாஜகவை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தியை இல்லன்னு நினைச்சுக்கவே மாட்டோம். ஏன்னா ஒவ்வொரு முறையும் எங்களுக்கான நம்பிக்கையை மக்களிடம் விதைப்பவரே அவர் தாங்கிற ஒரு வகையில நாம வந்து அத எப்படிங்க தள்ளி விடுங்க. நீங்க காங்கிரஸ் மேம், உங்களோட உரிமை, நீங்க காங்கிரஸை விமர்சிச்சுக்காங்க, அதுக்கு இனியன் ராபர்ட் பதில் சொல்லிக்கிட்டோம். பட் என் கேள்விக்கு வந்துருங்க. வாட் இஸ் யுவர் ஆன்சர் டு தி ஸ்டூடண்ட்ஸ் நவ? எந்த ஸ்டூடண்ட்ஸ்ங்க? நேத்து கலவரம் பண்ணவங்கள சொல்றீங்களா? இல்ல கோடானு கோடி 1000 10,000 கணக்குல லட்சக்கணக்குல
2 வாரம் முன்னாடி நீட் எழுதினவங்கள ஸ்டூடெண்ட்ஸ்னு நீங்க சொல்றீங்களா? அந்த நீட் இல்ல நேத்து எழுதினவங்க தான் பஸ்ஸ அங்க கவுத்து உட்கார்ந்துருக்காங்க. காரை அடிச்சு பொருட்களை எரித்து நீட்டை கல்லடித்த எழுதினவங்க, அந்த எழுதாதவங்க, குரூப்பை வேலை சொல்றீங்களா? கிடைச்சவங்க, கிடைக்காதவங்க. நான் பிஜேபிக்கு ஓட்டு போட்டேனே, ஆனா பிஜேபி வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி அரசாங்கமா இல்லையே அப்படின்னு யோசிக்கிறவங்க, இல்ல அப்படி யோசிக்காதவங்க, காங்கிரஸ்காரங்க, கம்யூனிஸ்ட்காரங்க எல்லாரும் தான் இருக்கிறாங்க. பட் யூ ஆர் இன் கவர்மெண்ட். எல்லாருக்குமான அரசு தாங்க இதுக்கு. இது சிம்பிளான ஆன்சர். ஐ ஈவன் ஸ்பீக் ஃபார் மை பார்ட்டி, ஐ ஸ்பீக் ஃபார் மை செல்ஃப். மனசார சொல்றேன். அடுத்த தலைமுறை ஜென்சி அத பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னு சித்தார்த் சார் சொன்னாரு. எனக்கு தான் சார் தெரியும் உங்க எல்லார விட. என் வீட்டுல ஒரு காலேஜ் பொண்ணு உட்கார்ந்து இருக்கு. உங்க யாருக்கும் இல்லாத அட்வான்டேஜ் எனக்கு இருக்குது. நான் மனசார சொல்றேன், அடுத்த தலைமுறை இளைஞர்கள் தான் நம்முடைய நாட்டின் தூண்கள். அவர்களுக்கு எந்த குறைகள் இருந்தாலும் அத உடனடியாக, இன்னைக்கு டயலாக் நடத்தல, இத்தனை 20 நாள் ஒரு போராட்டம் நடந்ததுன்னா எனக்கு வருத்தம் தாங்க. அப்படியெல்லாம் இல்லாம உடனடியாக ஒரு நம்பிக்கையை அவர்களிடம் விதைக்க வேண்டும் அப்படிங்கறதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அந்த நம்பிக்கையை விதைக்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்லலாங்க. நேபாள் மாதிரி ஆக்குவேன், என்ன பஸ் அல்லாக்கா நாம் ரக்கோ, இதெல்லாம் அல்லாதவ வந்து பேசுறது தவறில்ல. ஆனா ஒரு மாணவர் போராட்டத்துல விஷத்தை விதைக்கிறவர்கள், நஞ்சை விதைக்கிறவர்கள் வந்து சமூக நீதியும் தேச நலனையும் பேசும் பொழுது பயமா இருக்கு, திகிலா இருக்கு. கேப்போம்.